சின்னஞ்சிறு கிளியே முதல் எபிசோடில் இருந்து இப்போது நடக்கும் எபிசோடு வரைக்கும் எனது சேனலில் கதையாக பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவிலும் சுமார் 5 எபிசோடுக்கான கதை இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் அனைத்து எபிசோடுகளையும் முழுமையாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். வாங்க கதைக்கு போலாம். அதிகாலை பொழுதும் சித்ராவின் ஓட்டமும் கதை ஒரு அழகான கிராமப்புற பின்னணியில் தொடங்குகிறது. அதிகாலையிலேயே விழித்து வீட்டின் எல்லா வேலைகளையும் இழுத்துப் போட்டுச் செய்யும் ஒரு சுறுசுறுப்பான பெண்ணாக சித்ரா அறிமுகமாகிறாள். அவள் முகத்தில் ஒரு விதமான அமைதி இருந்தாலும் கண்களில் ஒரு பெரிய பொறுப்பு தெரிகிறது. அவள் அடுப்பு ஊதுவது, தண்ணீர் பிடிப்பது என ஓயாமல் உழைக்க காரணம் அவளது தங்கை காவ்யா. காவ்யாவை ஒரு ஆட்சியராகவோ ஐஏஎஸ் அல்லது ஒரு பெரிய அதிகாரியாகவோ ஆக்க வேண்டும் என்பதுதான் சித்ராவின் லட்சியம். குடும்ப பின்னணி: சித்ராவிற்கு ஒரு தங்கை காவ்யா மற்றும் ஒரு தம்பி இருக்கிறார்கள். இவர்களின் பெற்றோர் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் இறந்துவிட்டனர். அந்த பிஞ்சு வயதிலேயே நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று சொல்லி தன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்குச் செல்லத் தொடங்குகிறாள் சித்ரா. முதல் எபிசோடில் ஒரு முக்கியமான காட்சி வரும். காவ்யாவின் பள்ளி அல்லது கல்லூரி கட்டணம் செலுத்த வேண்டிய நாள் அது. கையில் காசு இல்லை. சித்ரா தான் சேர்த்து வைத்திருந்த ஒரு சிறிய நகையையோ அல்லது தான் ஆசைப்பட்டு வாங்கிய ஒரு பொருளையோ அடகு வைக்க முடிவெடுப்பாள். அப்போது ஒரு பெரிய பணக்கார கார் அந்த கிராமத்துச் சாலையில் வேகமாக வரும். அதுதான் நாயகன் கௌதமின் கார். காரில் இருந்து தெறிக்கும் சேற்று நீர் சித்ராவின் மேல் படும். சித்ரா சும்மா விடமாட்டாள். காரை வழிமறித்து நிறுத்தி கௌதமிடம் நியாயம் கேட்பாள். சித்ரா, பணக்காரங்கன்னா ரோட்ல போறவங்க மேல என்ன வேணா செய்யலாம்னு நினைப்பா? கௌதம் ஆரம்பத்தில் அலட்சியமா இருந்தாலும் சித்ராவின் தைரியத்தை பார்த்து வியந்து போவான். கௌதம் மன்னிப்பு கேட்க முயலும் முன்பே, நேரமாச்சு, என் தங்கச்சிக்கு இன்னைக்கு பீஸ் கட்டணும் என்று சொல்லிவிட்டு அவள் ஓடுவாள். அவளது அந்த ஓட்டமும் அந்த பொறுப்பும் கௌதமின் மனதில் ஆழமாக பதியும். முதல் எபிசோடிலேயே காவ்யாவின் குணம் லேசாக காட்டப்படும். அக்கா கஷ்டப்பட்டு பணம் கொண்டு வந்து கொடுப்பாள். ஆனால் காவ்யா அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்காமல், இவ்வளவுதானா, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் என்பது போல பேசுவாள். இதுதான் பின்னாளில் வரப்போகும் பெரிய துரோகங்களுக்கு ஒரு விதையாக அமையும். கௌதமின் தவிப்பு: முதல் எபிசோடில் சித்ராவின் மேல் சேற்றை இறைத்துவிட்டு அவளுடைய தைரியமான பேச்சைக் கேட்டு திகைத்து நின்ற கௌதம் 2வது எபிசோடில் அவளை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பான். யார் இந்த பொன், இவ்வளவு தைரியமாக பேசுகிறாளே என்று அவன் மனம் அவளை தேடும். இதற்கிடையில் கௌதமின் கார் ஓட்டுநர் சித்ராவை ஒரு சாதாரண கிராமத்துப் பெண் என்று மட்டமாக பேசுவார். ஆனால் கௌதம் அவளை ஒரு போராளியாக பார்ப்பான். மறுபுறம் சித்ரா நகையை அடகு வைத்து பணத்தை எடுத்துக்கொண்டு காவ்யாவின் கல்லூரிக்கு ஓடுவாள். ஆனால் அங்கே ஒரு சிக்கல் காத்திருக்கும். கட்டணம் செலுத்த வேண்டிய நேரம் முடிந்துவிட்டதாக கல்லூரி நிர்வாகம் சொல்லும். சித்ரா அழுது கெஞ்சுவாள். சார், என் தங்கச்சி படிப்புக்காகத்தான் நான் வாழ்றேன், தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க என்று போராடுவாள். கடைசியில் அவளுடைய விடாமுயற்சியால் பணம் கட்டப்படும். பணம் கட்டிவிட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வரும் சித்ராவிடம் காவ்யா நன்றி சொல்வதற்கு பதிலாக, ஏன் இவ்வளவு லேட்டு, காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா என்று கோபப்படுவாள். சித்ரா தன் கையில் இருக்கும் காயத்தை கூட பொருட்படுத்தாமல் காவ்யாவை சமாதானப்படுத்துவாள். இது காவ்யாவின் சுயநலமான குணத்தை இந்த எபிசோடில் அப்பட்டமாக காட்டும். எபிசோடின் இறுதியில் சித்ரா வேலை செய்யும் இடத்திற்கோ அல்லது சந்தைக்கோ கௌதம் மீண்டும் வருவான். எதிர்பாராத விதமாக மீண்டும் இருவரும் சந்திப்பார்கள். இந்த முறை சித்ரா ஒரு ஆபத்தில் இருக்கும்போது, உதாரணத்திற்கு யாராவது அவளிடம் வம்பு இழுக்கும்போது, கௌதம் அவளுக்கு ஆதரவாக நிற்பான். சித்ராவுக்கும் கௌதமுக்கும் இடையே ஒரு மெல்லிய புரிதல் தொடங்கும் இடமாக இந்த எபிசோட் முடியும். 2வது எபிசோடின் முடிவில் சித்ரா ஏதோ ஒரு சிக்கலில், சந்தையில் ஒரு வியாபாரி அவளை ஏமாற்ற முயல்வது அல்லது வழிப்பறி முயற்சி இருந்தபோது கௌதம் அங்கே வந்திருப்பான். 3வது எபிசோடின் தொடக்கத்தில் கௌதம் சித்ராவிற்கு ஆதரவாக பேசி அந்த சிக்கலை தீர்த்து வைப்பான். சித்ராவின் ரியாக்ஷன்: உதவிக்கு நன்றி சார், ஆனா இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம்தான், நாங்களே பார்த்துப்போம் என்று தற்பெருமை இல்லாமல் யதார்த்தமாக பேசுவாள்.
இது கௌதமுக்கு இன்னும் வியப்பை தரும். ஏழ்மையிலும் அவளிடம் இருக்கும் அந்த சுயமரியாதை அவனை ஈர்க்கும். வீட்டில் சித்ராவின் தம்பிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது போன்ற ஒரு காட்சி வரும். மருந்திற்கு பணம் இல்லாமல் சித்ரா தவிப்பாள். தங்கை காவ்யாவோ, எனக்கு காலேஜ்ல டூர் போறதுக்கு பணம் வேணும், நீ தம்பிக்கு மருந்து வாங்கறது முக்கியம்னு சொல்லாதே என்று பிடிவாதம் பிடிப்பாள். சித்ரா மனதிற்குள் அழுதாலும் வெளியே சிரித்த முகத்துடன், தம்பிக்கு மருந்து வாங்கிட்டு உனக்கும் பணம் தர்றேன் என்று வாக்கு கொடுப்பாள். ஓர் அக்காவுக்குள் இருக்கும் தாய்மத்தை இந்த இடத்தில் அழகாக காட்டியிருப்பார்கள். கௌதமின் வீட்டில் அவன் அடிக்கடி வெளியே செல்வதையும் யாரோ ஒரு பெண்ணை பற்றி யோசிப்பதையும் அவன் சித்தி பார்வதி கவனிப்பார். கௌதம் எங்காவது வழிதவறிப் போய்விட்டால் மொத்த சொத்தும் கைவிட்டுப் போய்விடும் என்று பயந்து அவனை வேவு பார்க்க ஒரு ஆளை பின்னாடியே அனுப்புவார். இது கதையில் ஒரு பெரிய சஸ்பென்ஸை உருவாக்கும். கௌதம் மீண்டும் சித்ராவை சந்திக்கும் போது அவளிடம் ஒரு சிறிய அன்பளிப்பையோ அல்லது உதவியையோ கொடுக்க முன்வருவான். ஆனால் சித்ரா அதை மறுத்து விடுவாள். உழைச்சு வர்ற காசுதான் சார் எங்களுக்கு கஞ்சி ஊத்தும் என்று அவள் சொல்லும் தத்துவம் கௌதமை அப்படியே உறைய வைக்கும். கௌதம் அவளிடம் தன் பெயரை அறிமுகப்படுத்த திக்கொள்வான். இதுவே இவர்களின் காதல் பயணத்திற்கு முதல் படிக்கட்டு ஸ்டார்ட். எபிசோடின் இறுதியில் காவ்யா சித்ராவிற்கு தெரியாமல் ஒரு பணக்கார நண்பருடன் போனில் பேசுவது போன்றோ அல்லது தவறான நட்பு வட்டாரத்தில் இணைவது போன்றோ காட்டப்படும். சித்ரா தன் தங்கையை கோபுரத்தில் வைக்க நினைக்கிறாள். ஆனால் தங்கை பாதாளத்தை நோக்கிப் போகிறாள் என்பதை கோடிட்டு காட்டி இந்த எபிசோட் முடியும். நண்பர்களே, 3வது எபிசோட்ல தான் சித்ராவோட கொள்கை என்னன்னு நமக்கு தெரியுது. இலவசமா எதையும் வாங்கக்கூடாதுங்கிற அவளோட சுயமரியாதை கௌதம மட்டும் இல்ல, நம்மளையும் வியக்க வைக்குது. ஆனா ஒரு பக்கம் அக்கா தம்பிக்கும் தங்கைக்கும் உழைக்கிறப்போ தங்கை காவ்யாவோ வேற ஏதோ ஒரு பிளான்ல இருக்காங்க. பார்வதியோட கண்ணு கௌதம் மேல இருக்கு. இனி என்ன நடக்க போகுது? சித்ரா ஒரு பூக்கடையிலோ அல்லது ஒரு சிறிய உணவகத்திலோ வேலை பார்ப்பது போல காட்டப்படும். தம்பியின் மருந்து செலவு மற்றும் காவ்யாவின் படிப்புச் செலவு என பணத்தேவை அதிகமாக இருப்பதால் சித்ரா ஓயாமல் உழைக்கிறாள். அவளது முதலாளி அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டாலும் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கிறாள். கௌதம் சித்ராவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவள் வேலை செய்யும் இடத்திற்கு தேடி வருகிறான். நேற்று நான் கொடுத்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டாயே, உனக்கு அவ்வளவு திமிரா என்று விளையாட்டாக கேட்பான். ஆனால் சித்ரா, இது திமிர் இல்ல சார், என் கஷ்டம் எனக்குத்தான் தெரியும், உழைக்காம வர்ற காசு ஒட்டாது என்று மீண்டும் ஒரு தத்துவத்தை உதிர்ப்பாள். கௌதமிற்கு அவள் மீது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு உண்டாகும். பார்வதி அனுப்பியாள். கௌதம் ஒரு சாதாரண வேலைக்காரி பெண்ணுடன் சித்ரா பேசுவதை புகைப்படம் எடுத்து பார்வதியிடம் காட்டுகிறான். இதை பார்த்த பார்வதி ஆத்திரமடைகிறார். எங்க வீட்டு பையன் ஒரு தெருவோர பொண்ணு கூட பேசுறதா? இப்போதே இதை தடுத்தாக வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். அவர் நேராக சித்ரா வேலை செய்யும் இடத்திற்கு வந்து அவளை அவமானப்படுத்த துடிக்கிறார். காவ்யா கல்லூரியில் தன் தோழிகளிடம் நாங்கள் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் என்று பொய் சொல்கிறாள். அப்பொழுது அவளது தோழி ஒருத்தி, அப்படியானால் இன்று மாலை நடக்கும் பார்ட்டிக்கு நீதான் ஸ்பான்சர் செய்ய வேண்டும் என்று சொல்ல காவ்யா செய்வதறியாது திகைக்கிறாள். பணத்திற்காக அவள் தவறான முடிவுகளை எடுக்கத் தொடங்கும் புள்ளி இதுதான். எபிசோடின் இறுதியில் பார்வதி சித்ராவின் வேலையிடத்திற்கு வந்து அங்கிருக்கும் முதலாளியிடம் இவள் என் வீட்டுப் பையனை மயக்கி பணம் பறிக்க பார்க்கிறாள் என்று பழி சுமத்துகிறார். இதனால் சித்ராவின் வேலை பிரிபோகும் சூழல் உருவாகிறது. சித்ரா கண்ணீருடன் நிற்பதுடன் கௌதம் அங்கே வருவது போலவும் எபிசோட் முடிவடையும். நண்பர்களே, 4வது எபிசோட்ல கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் கௌதமோட அன்பு, இன்னொரு பக்கம் அவங்க சித்தி பார்வதியோட வன்மம். சித்ராவுக்கு வேலை போற நிலைமை வருது. தங்கை காவ்யாவோ போய் சொல்லி சிக்கல்ல மாட்டிக்கிறா. தன்னோட கௌரவத்தையும் காப்பாத்திக்கிட்டு குடும்பத்தையும் காப்பாத்த சித்ரா என்ன செய்ய போறா? இதுதான் அடுத்த எபிசோடோட பெரிய எதிர்பார்ப்பு. பார்வதியின் அவமானம். பார்வதி சித்ராவை வேலை பார்க்கும் இடத்தில் வைத்து அசிங்கமாக பேசுகிறாரு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீ பணத்துக்காகத்தான் என் வீட்டு பையனை சுத்தி வர்றேன்னு. இதோ இப்படி பணம், இத வாங்கிட்டு இனி அவன் பக்கமே வராதே என்று சித்ராவின் முகத்தில் பணத்தை விசிறி அடிக்கிறாரு. அங்கிருக்கும் மற்றவர்கள் சித்ராவை ஒரு மாதிரியாக பார்க்க சித்ரா அவமானத்தினால் குறுகி போகிறாள். ஆனால் சித்ரா சும்மா இருக்க மாட்டாள்.
கண்களில் கண்ணீர் இருந்தாலும் சிதறிக் கிடக்கும் பணத்தை தொடாமல் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்பாள். பணம் இருந்தா எதனையும் வாங்கலாம்னு நினைக்காதீங்க அம்மா. உங்க வீட்டு பையன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர்தான் என்கிட்ட வந்து பேசினாரு. இந்த தரம் கெட்ட பணம் எனக்கு தேவையில்ல என்று நெத்தியடியாக பதில் சொல்லுவாள். சரியாக அந்த நேரத்தில் கௌதம் அங்கே நுழைகிறான். தன் சித்தி சித்ராவை அவமானப்படுத்துவதை பார்த்து அவனுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. சித்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தப்பா கார் ஓட்டி இவங்க மேல சேற்றை இறைச்சதுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன். இதுல இவங்க மேல என்ன தப்பு இருக்கு என்று எல்லோர் முன்னிலையிலும் தன் சித்தியை கேட்கிறான். பார்வதிக்கு இது ஒரு பெரிய அவமானமாக போய்விடுகிறது. கல்லூரியில் காவ்யா மாட்டிக்கொள்கிறாள். பார்ட்டிக்கு பணம் கொடுக்க முடியாமல் அவளது தோழிகள் அவளை கேலி செய்கிறார்கள். நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னியா என்று கேட்க காவ்யா அழுது கொண்டே அங்கிருந்து ஓடுகிறாள். அவள் மனதுல, அக்கா இன்னும் நிறைய சம்பாதிச்சா நான் ஏன் இப்படி பொய் சொல்ல போறேன் என்று சித்ராவின் மீது ஒரு தேவையற்ற கோபம் எழுகிறது. எபிசோடின் இறுதியில் வேலை இழந்த சித்ரா சோகமாக வீட்டுக்கு திரும்புகிறாள். அவளை பின்தொடர்ந்து வரும் கௌதம், உங்களுக்கு வேலை போனதுக்கு என் குடும்பம்தான் காரணம். அதனால என் கம்பெனிலேயே உங்களுக்கு ஒரு வேலை தர்றேன் என்று ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறான். சித்ரா அந்த வேலையை ஏற்றுக்கொள்வாளா அல்லது தன்மானமே முக்கியம் என்று மறுப்பாளா என்ற கேள்வியோடு எபிசோட் முடிகிறது. நண்பர்களே, 5வது எபிசோட்ல சித்ராவோட கெத்து வேற லெவல். பார்வதி பணத்தை வீசி எறியறப்போ அதை மிதிச்சிட்டு வர்ற அந்த சீன் தான் இந்த சீரியலோட முதல் மாஸ் சீன். ஆனா கௌதம் கொடுக்கிற இந்த வேலை வாய்ப்பு சித்ராவோட வாழ்க்கைய மாத்துமா? இல்ல இதுவே அவளுக்கு பெரிய வினையா முடியுமா? காவ்யாவோட கோபம் எந்த எல்லைக்கு போக போகுது? அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.